வணக்கம். திரையரங்கம் அகால் த அன்கன்குயர்டு. இது ஒரு பஞ்சாபி மொழி திரைப்படம். இந்த படத்தினுடைய இயக்குனர் ஜிப்பி கிரேவல். இவர்தான் இந்த படத்திற்கு கதையை எழுதியிருப்பவர். இவர்தான் இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர். இவர்தான் இந்த படத்தினுடைய கதாநாயகன். இந்த படம் ஒரு பீரியட் சப்ஜெக்ட். 1840ஆம் வருடத்தில் பஞ்சாபில் நடைபெற்ற சில சம்பவங்களை மையமாக வைத்து இந்த திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது. சீக்கியர்கள் எந்த அளவிற்கு தைரியம் குணம் கொண்ட வீரர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை படம் முழுக்க இந்த படத்தினுடைய கதையின் மூலம் நமக்கு காட்டியிருக்கிறார்கள். ரஞ்சித் சிங் என்ற மன்னர் 1840ஆம் வருடத்தில் சீக்கியர்களை பொன்னுக்கு நிகராக நினைத்து காப்பாற்றியிருக்கிறார். அவர்களுடைய காவல் தெய்வமாக ரஞ்சித் சிங் இருந்திருக்கிறார். ரஞ்சித் சிங்குடைய மரணத்திற்கு பிறகு சீக்கியர்களை காப்பாற்றுவதற்காக வந்த மனிதன் யார்? அந்த மனிதன்தான் இந்த படத்தின் கதாநாயகனாக வரக்கூடிய அகால் சிங் என்ற கதாபாத்திரம். அந்த கதாபாத்திரத்தினுடைய பேர் இருக்குல்ல, அகால் சிங் அப்படின்னு இருக்குல்ல, அகால், அதுதான் இந்த திரைப்படத்தினுடைய பெயர். அதாவது படத்தினுடைய கதாநாயகனுடைய பெயர், படத்தில் வரக்கூடிய கதாபாத்திரத்தினுடைய பெயர். அந்த கதாபாத்திரத்தில் நடித்திருப்பவர் தான் ஜிப்பி கிரேவல். அந்த ஊரில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் விவசாயத்தை செய்து கொண்டு அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்களை அமைதியாகவே வாழ விடுமா இந்த உலகம்? அந்த ஊரை தாண்டி ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆற்றை தாண்டி வேறு ஒரு ஊர். அந்த ஊரை சேர்ந்தவர்கள் அந்த ஊரில் கொடிய குணம் படைத்த பல மனிதர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஊரில் இருக்கக்கூடிய மனிதர்களை அமைதியாக, சந்தோஷமாக, ஆனந்தமாக, உற்சாகமாக, மகிழ்ச்சி பெருவெள்ளத்தில் மிதந்து அப்படிலாம் வாழ விட மாட்டாங்க. அவங்க இந்த ஊருக்குள்ளே நுழைஞ்சி ஆற்றை கடந்து வந்து குதிரைகளில் பயணித்து ஆற்றை கடந்து வந்து இங்கு வாழக்கூடிய மனிதர்களுக்கு பல தொல்லைகளை, தொந்தரவுகளை கொடுத்து பல பொருட்களையும் கொள்ளையடித்து சென்று பெண்களை கற்பழித்து இப்படிப்பட்ட அயோக்கியத்தனமான செயல்களில் அந்த கொடூர மனிதர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி ஈடுபட்டு இருக்கும்போது இந்த ஊரில் இருக்கவங்க சும்மா இருப்பாங்களா? உடனே அது எதிர்த்து போராடி அப்படின்ற காரியங்கள்லாம் நடக்கும் இல்லையா? அப்படிலாம் இருக்கும்போது தன்னுடைய ஊரில் வாழக்கூடிய ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் அனைவரையும் காப்பாற்ற வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அகால் சிங்குக்கு இருக்கிறது. இது விஷயமாக போராடுவதற்காக அந்த ஊர்லேருந்து கிளம்பி அவன் வெளியூருக்கு போய் அப்படிலாம் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அந்த கயவர்கள் இந்த ஊருக்குள் நுழைந்து பல பிரச்சனைகளை உண்டாக்கி அப்படிலாம் வரும்போது அகால் சிங்கினுடைய மனைவி அந்த மோதலில் உயிரை துறக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகிறது. அகால் சிங்கினுடைய மகன் சிறுவன், அவன் கடுமையாக, அவன் சிறுவனாக இருந்தால் கூட கையில் வில், அம்பு இதெல்லாம் வச்சுக்கிட்டு அந்த வந்திருந்த அயோக்கியர்களை தாக்கி அப்படின்ற காரியத்தெல்லாம் அந்த சிறுவன் செய்கிறான். இந்த செயல்கள்லாம் நடந்து முடியக்கூடிய நிலையில் அகால் சிங் திரும்பி வருகிறான். வந்த பிறகு மரணத்தின் தருவாயில் இருக்கக்கூடிய தன்னுடைய மனைவியை அவன் பார்க்கிறான். அவனுடைய கண்களுக்கு முன்னால் அவனுடைய அன்பிற்குரிய மனைவி இந்த உலகத்தை விட்டு நீங்குகிறாள். மகன் எந்த அளவிற்கு தன்னுடைய திறமையை காட்டினான் அப்படின்னு சொல்லி அந்த தாய் தன்னுடைய கணவனிடம் வெளிப்படுத்தி விட்டு இறக்கிறாள். இப்போ இந்த ஊரை சேர்ந்தவங்க பல பேர் இறந்தாச்சு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் அந்த கயவர்களை இப்போது வெறுமனே விட்டு வைத்திருக்க முடியுமா? அவர்களுக்கு தான் யார், தங்களுடைய திறமை என்ன, இந்த ஊரில் இருப்பவர்களின் திறமை என்ன அப்படின்றதெல்லாம் காட்டணும்ல. அப்படிப்பட்ட ஒரு சூழல் உண்டாகும்போது ஆற்றை கடந்து அவர்கள் இங்கு அவர்களுடன் போராடி அப்படின்றதெல்லாம் இல்லாமல் நாமே அந்த கயவர்கள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்று நேரடியாக மோதினால் என்ன அப்படின்னு நினைக்கக்கூடிய அகால் சிங் படத்தினுடைய உச்சக்கட்ட காட்சிகள் தன்னுடைய மனிதர்களுடன்
தன்னுடைய படைகளுடன் அங்கு சென்று நேரடியாக அந்த அயோக்கியர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய மனிதனுடன் மோதி அவனை எப்படி அழிக்கிறான் அப்படின்றதான் படத்தினுடைய கதை. வெற்றிகரமாக அவனுடைய உயிரை போக்கிய அகால் சிங் மீண்டும் தன்னுடைய ஊருக்கு திரும்பி வந்து தன்னுடைய மகனுடன் விவசாயம் செய்வதற்காக கையில் அரிவாளை எடுத்துக்கொண்டு நடந்து போய் கொண்டிருப்பதோடு இந்த படம் முடிகிறது. ஹிஸ்டாரிக்கல் பேக்ட்ராப் கொண்ட கதை, வரலாற்று பின்னணியில் எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கதை. 1840ஆம் வருடத்தில் சீக்கியர்கள் எந்த அளவிற்கு போர்க்குணம் படைத்தவர்களாகவும் தைரியசாலிகளாகவும் உயிரை துச்சமென மதிக்கக்கூடியவர்களாகவும் மிகச்சிறந்த ஆற்றல்கள் கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதையும் இந்த படத்தில் தெளிவாக காட்டியிருக்கிறார்கள். அகால் சிங் கதாபாத்திரத்தில் ஜிப்பி கிரேவல் அருமையாக நடித்திருக்கிறார். கதாநாயகனாக நடித்திருக்கக்கூடிய ஜிப்பி கிரேவலே இந்த படத்தின் கதையை எழுதியிருக்கிறார், படத்தை இயக்கியிருக்கிறார், படத்தை தயாரித்திருக்கிறார். அப்படின்றதுலேருந்தே எந்த அளவிற்கு பல திறமைகளையும் கொண்டவர் ஜிப்பி கிரேவல் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். அகால் சிங்கினுடைய மனைவியும் மகனும் அந்த அயோக்கியர்களுடன் சண்டை போடுவது அப்படின்ற மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய அந்த காட்சி இருக்குல்ல, அதை மிக அருமையாக படமாக்கக்கூடியவங்க நம்ம கைதட்டி பாராட்டக்கூடிய அளவிற்கு படமாக்கி இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதில் அந்த மனைவியாக நடித்த பெண்ணும் மகனாக நடித்த சிறுவனும் மிகவும் அருமையாக தங்களுடைய நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். அகால் த அன்கான்குவர்டு என்ற இந்த பஞ்சாபி மொழி திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியே வரும்போது 1840ஆம் வருடத்தில் இருந்த சீக்கியர்கள் வாழ்ந்த ஒரு ஊருக்குள்ளேயே நுழைந்து பல மனிதர்களையும் சந்தித்துவிட்டு திரும்பி வரக்கூடிய அனுபவம் நமக்கு உண்டாகிறது. அதற்காகவே இந்த படத்தின் கதாநாயகனான, இந்த படத்திற்கு கதை எழுதிய, இந்த படத்தை தயாரித்த, இந்த படத்தை இயக்கிய ஜிப்பி கிரேவலை நான் முழு மனதுடன் பாராட்டுகிறேன்.